இல்லை இந்த பொண்ணு எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் நம்ம கிட்ட கம்பேர் பண்ணலாம் ஆண்டவர். ஆனால் அப்படி கிடையாது. இவன் என்னுடைய பிள்ளை, உன்னுடைய இருதயத்தை மாத்திரம் கொடு, நான் எனக்கு ஏத்தார் போல் நான் உன்னை வளர்ச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை மாத்திரம் தான் கேட்குறாரு. இந்த வேலையில் ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கும். ஏசப்பா ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் கத்த நீங்கள் வாங்க ஆவியானவரே. இயேசுவே, என்னுடைய இருதயத்தில் உமக்கு மாத்திரமே இடம் ஆவியானவரேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நல்லா ஒப்பு கொடுங்க இயேசுக்கிட்ட. இயேசப்பா ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கேன் ஆவியானவரே, என்னுடைய பாவத்தை மன்னிக்க ஆண்டவரே ஒருவரும் இல்லை இயேசப்பா. ஆண்டவரே, உம்மை தவிர ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னிக்க ஆண்டவரே யாராலுமே முடியாதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவர் இந்த வேளையில் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்காரு. ஆண்டவர் ரெடியாக இருக்காரு. நமக்கு எல்லா வச்சியும் செய்ய ஆண்டவர் ரெடியாக இருக்காரு. ஆனால் எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட நம்ம உண்மையாக கேட்குறோன்னு சொல்லிட்டு தெரியல. உண்மையாகவே இந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட உண்மையாக நம்ம கேட்போம் அப்படின்னா, உண்மையாக ஒப்பு கொடுப்போம் அப்படின்னா ஆண்டவர் நமக்காக எல்லா வச்சியும் செய்ய ஆண்டவர் ரெடியாக இருக்காரு. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை மறக்காத தேவனாக இருக்காரு. எப்பவுமே ஏசப்பா ஆண்டவரே, ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா எத்தனையோ பேர் ஆவியானவரே ஆண்டவரே மறந்து போகலாம். ஆண்டவரே ஏசப்பா யார் வேணாலும் எங்களை மறந்து போகலாம் ராஜா. ஆண்டவரே, நான் உயிராக நேசித்த ஒரு நபரை என்னை மறந்து போகலாம், என் அப்பா என்னை மறந்து போகலாம், என் அம்மா என்னை மறந்து போகலாம், என் தம்பி தங்கச்சி என் ஃப்ரெண்ட்ஸு யார் வேணாலும் மறந்து போகலாம். ஆனாலும் ஆண்டவரே என்னை மறக்காமல் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய இருதயத்தில் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே பொதிந்து வைத்திருக்கிற ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஜீவனா நான் இருக்கேன். ஆண்டவரே இயேசுப்பா, என்னுடைய தப்பு, என்னுடைய பாவம் ஆண்டவரே உமக்கு விரோதமாக செய்கிற ஆண்டவரே ஒவ்வொரு செயலையும் இருந்து என்னை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே இயேசுப்பா. இதோ தகப்பனே அப்பா ஆண்டவரே, அநேக நாள் ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய ஆண்டவரே சன்னதி விட்டு ஆவியானவரே ஆண்டவரே விலகின சுச்சுவேஷன் ஆண்டவரே இருக்கே இயேசுப்பா. ஆனாலும் கூட ஆண்டவரே இயேசுப்பா என்னுடைய மாம்சம் பலவீனமாக இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே மாம்சம் பலவீனமாக இருக்கா ஆண்டவரே, எனக்கு ஆவியில் ஒரு உற்சாகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்போமா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்முடைய கையை பிடிச்சேன் அப்படின்னா நான் விட்டுட்டு எப்போ வேணாலும் போயிடுவேன் ஏசப்பா. நீங்கள் என்னுடைய கையை பிடிச்சிக்கோங்க, நீங்கள் பிடிச்ச கையை எப்போவுமே விடாதீங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் என்னை விட்டு போகாதீங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா நான் உங்களை விட்டாலும் ஆண்டவரே ஏசப்பா நீர் என்னை விடாதீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்குது, அநேக விஷயங்கள் இருக்குது, அநேகத்தை நோக்கி எல்லா ஜனங்களும் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போகணும் அப்படின்னா நமக்கு முக்கியமானது நம்மளுடைய பரிசுத்த மாத்திரம் தான். பரிசுத்தத்தை கொடுக்க இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. பரிசுத்தத்தை நம்ம காசு கொடுத்து விலைக்கெல்லாம் வாங்கவே முடியாது. அது நமக்கு ஆண்டவர் கொடுக்குற அது ஒரு ப்ரீஷியஸான கிஃப்ட். ஆண்டவர்கிட்ட இந்த வெளியில் கேட்போம், ஆண்டவரே ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை எனக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே நான் பாவத்தில் இருக்கேன் இசப்பா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாங்க ஆவியானவரே இசப்பா. ஆண்டவரே பரிசுத்தமே இல்லாமல் ஆண்டவரே இசப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆண்டவரே அவங்களுடைய மத்தியிலேயே இசப்பா நாங்களும் அதே போலயே இருக்கோம் இசப்பா. உம்முடைய பிள்ளையாய் ஆண்டவரே நாங்கள் தனியாக தெரியணும்னா எங்களுக்கு பரிசுத்தன்ற ஒன்று வேணும் இசப்பா, அதை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே இசப்பா ஒரு பரிசுத்தமான இருதயத்தை இயேசுவே எங்களுக்கு கொடுங்க இசப்பா. ஆண்டவரே பரிசுத்தம் இல்லைன்னா ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே பரலோகத்துக்கு நாங்கள் போகவே முடியாது ராஜா. ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே நாங்கள் அப்பா ஆண்டவரே உமக்காக நாங்கள் காணிக்கை கொடுக்கலாம், சுவிசேஷம் சொல்லலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் பரிசுத்தம் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட நாங்கள் வரவே முடியாது ஆவியானவரே. அப்பா பரிசுத்த இருதயத்தோட ஆண்டவரே எங்களுக்கு வாழ உதவி செய்யுங்க இசப்பான்னு சொல்லிட்டு கேட்போமா. நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார், அவர் சொல்லிட்ட
கொண்டீர்களோ, அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக அழுகை, அநேக துன்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் மேலானவர் அவர். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளுமே நம்ம அவர் அனுமதிக்க மாட்டாரு. அவ்வளோ பெரிய விஷயங்களை கூட ஒரு சின்ன துளி போல அவர் மறைய செய்வாரு. எத்தனையோ விதமான கண்ணீர் கஷ்டம் இருக்கும். எங்க வீட்டில் இப்படி, என்னோட ஸ்கூல்ல இப்படிப்பா, என்னால முடியல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டே இருப்போம். ஆனா உன்னோட திறமைக்கும் உன்னோட லெவலுக்கும் எந்த அளவுக்கு உனக்கு சோதனை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவர் கொடுப்பாரு. ஒரு நாளும் அவர் உன்னை விட்டு விலகியோ இல்லை நீ கஷ்டப்பட்டுக்கோ, எங்கேயாவது நீ கஷ்டப்பட்டுட்டு எனக்கு என்ன அப்படின்ற மாதிரியோ அவர் இருக்க மாட்டாரு. அவரோட கிருபை மட்டும்தான், அவரோட தயவுனால மட்டும்தான் இம்மட்டுமா இவ்வளோ தூரம் நம்ம டிராவல் பண்ணி ஒவ்வொரு வருடங்களையும் கடந்து ஒவ்வொருவரையும் பார்க்கறதுக்கு உதவி செய்கிறாரு. அப்படியே அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்துலேயும் இருந்து நம்மளை நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதனால் நம்ம ரொம்ப துன்பப்பட்டு இருப்போம். அந்த விஷயத்தில் ஒரு விடுதலை கொடுக்கும் போது அவர் சொல்கிறார், நான் உனக்கு விடுதலை கொடுப்பேம்மா, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்வார். நீ எங்கேயாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்கு என்ன, நீ அழுதுட்டு நீ எங்கேயாவது துன்பத்தில் இரு, நான் உன்னை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாளும் போகாதவராக தான் இருக்காரு. எவ்வளோ விதமான தேவை, எவ்வளோ விதமான கஷ்டம் இருக்கும், ஒவ்வொன்றா ரொம்ப அழகாக சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட அது ஆனால் அவரால் தான் நமக்கு கிடைச்சிது அப்படின்ட்டு நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம். ஏதோ எனக்கு நான் வேணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு இது கிடைச்சிருச்சு, இது உங்களால் தான் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்க கிட்ட கேட்குறவங்களா தான் இருக்குமே தவிர இந்த விஷயம் அவங்க மனசுக்குள்ள அவரால் தான் வந்தது. அவங்க எனக்கு இதை வாங்கி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்னா இது அவங்களால தான் இவங்க மனசுக்குள்ளே இவங்க எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனால் அநேக காரியங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நான் எங்கே செஞ்சேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்கார். நான் உனக்காக இவ்வளோ செஞ்சுட்டேன், நான் உனக்காக இவ்வளோ பண்ணிட்டேன், நீ எனக்காக என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறவராகவே இல்லவே இல்லை. ஆனால் அதுக்காக அவர் நம்மக்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே உங்களுக்காக நான் ஏன்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கவே கூடாது. நான் செய்கிறேன்ப்பா, இவ்வளோ தேவைகள், இவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களைப்பா எனக்கு நீங்கள் அழகாக பார்த்து செஞ்சுருக்கீங்கப்பா, நான் இன்னுமா உங்களுக்காக என்னப்பா செய்யணும், நான் இன்னுமா உங்கள் வழியில் எப்படிப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்கணும். அமைதியாக இருக்க வேணாம், எல்லாருமே அவர்கிட்ட கேளுங்க, என்னோடய சித்தம் என்னப்பா, நான் எந்த பாதையிலப்பா போகணும், எனக்கு நீங்கள் என்ன சித்தம்பா வச்சுருக்கீங்க, நான் அந்த பாதையில் நான் கரெக்டாக போயிட்டுருக்கேனா இல்லை நான் எங்கேயாவது ஸ்டாப் ஆகிட்டேனாப்பா, நான் ஸ்டாப் ஆனால் அது என்ன ப்ராப்ளம், என்னதானே நான் ஸ்டாப் ஆனேன், என்னை அதுலேருந்து விலக்கி போடுங்கப்பா, எனக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா, நான் இன்னுமா உங்களை பின்தொடர்ந்தே வரணும்ப்பா, உங்களுடைய செட்டைக்குள்ளாவே இருக்கணும்ப்பா, நான் உங்ககிட்ட இன்னும் கிட்டி சேரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கலாம். நான் என்னை விட்டுட்டீங்க, நான் இப்படியே இருந்துடுறேன், நான் இப்படியே பின்னோக்கி போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிற பிள்ளையா நம்ம எப்போவுமே இருக்கக்கூடாது. நான் வரேன்ப்பா, எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நான் உங்கள் பின்னாடியே வரேன், என்னோட கையை மட்டும் நீங்கள் எப்போவுமே விட்டுறாதீங்கப்பா, நீங்கள் என்னோட கையை மட்டுமே பிடிச்சிட்டு இருங்கப்பா, நான் உங்களை தொடர்ந்து வருவேன்ப்பா அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படியே கேளுங்க, நான் உங்களை தொடர்ந்து வரேன்ப்பா, நான் இன்னும் என்ன செய்யணும், நான் உமக்காக என்ன சித்தம் செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. எதிர்காலமும் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே, எதிர்காலமும் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே, நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே,
இருக்கீங்க. ஏசப்பா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியல ஆவியானவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியல ஏசப்பா. எத்தனை பேர் இந்த கவலையோடு இருக்கீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆண்டவரே, அப்பா, என்னுடைய எதிர்காலத்தை குறித்த சிந்தனை எனக்கு ஆண்டவரே ஏசப்பா தெரியப்படுத்துங்க சொல்லிட்டு சொல்லுவோமா? நீரே பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி சொல்லுவோமா ஆண்டவருக்கு? நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. 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 பாவமுக்கு நன்றி 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 ஆவியானவரே. நன்றி ஏசப்பா. இதோ தகப்பனே ஆண்டவரே, எத்தனையோ கலக்கத்தோட ஏசப்பா எங்களுடைய எதிர்காலம் அப்பா ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலம் எப்படியோ போயிடும்ன்ற ஒரு கலக்கத்தோட ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். ஆனாலும் கர்த்தர் இந்த வேலையில ஏசப்பா அப்படியா ராஜா, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படாத, எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தீரே. உமக்கு நன்றி. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க அப்பா? உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஆண்டவரே இசப்பா என்னுடைய குடும்பத்தை பார்த்து என்னுடைய எதிர்காலத்தை பார்த்து இது என்ன, இது எப்படி உருப்பட போகும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் நம்மளை வந்து ஒரு இழிவா பேசியிருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருக்குமே ஒரு பதிலடி கொடுக்கிற விதத்தில் ஆண்டவர் இந்த வேலையில ஆண்டவர் நம்மளை உயர்த்தும்படியாய் ஆண்டவர் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே அப்பா நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்க? உண்மையா நீங்க ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உயர்ந்த வல்லவரா இருக்காரு. யாரும் இந்த வேலையில அப்பா ஆண்டவரே உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே இசப்பா நாங்க கவலைப்பட மாட்டோம். ஆண்டவரே அப்பா, நீங்க இருக்கும்போது ராஜா ஆண்டவரே எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் விசுவாச அறிக்கை விடுறீங்க. ஆண்டவர் அதை தான் பார்க்குறாரு. எவ்வளோ விசுவாசத்தோட என் பிள்ளை என்கிட்ட கேட்குதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாரு. நீ ஒரு சின்ன பயத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்டா கூட ஆண்டவர் இதை செய்வாரா செய்ய மாட்டாரான்னு ஒரு சின்ன கலக்கத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் ஆண்டவர் அதை செய்ய மாட்டாரு. முழு விசுவாசத்தோட, கடுகளவு விசுவாசத்தோட, கடுகு எவ்வளோ முழுமையா இருக்கும், ஒரு ஓட்டை உடைச்சல் எதுவுமே இல்லாம ஒரு முழுமையா இருக்கும், அதே போல அந்த விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக என் பிள்ளை கேட்டுடுச்சேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்காக செய்ய வல்லவரா இருக்காரு. ஒரு பெத்த தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளை கேட்கும் போது அப்பத்துக்கு பதிலாக கல்லை யாராவது எடுத்து கொடுப்பாங்களா, இல்லை வேற ஏதாச்சும் கொடுப்பாங்களா? கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளை படைத்த ஆண்டவர் நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு மேலே எவ்வளோ பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ அதை தான் ஆண்டவர் நம்மளோட லைஃப்ல செய்ய காத்துட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்குமே நம்ம பண்ண வேண்டிய ஒன்னே ஒன்று, நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பணும். நம்மளுடைய பாதை எல்லாமே ஆண்டவர்கிட்ட திரும்பணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். எதையோ நோக்கி நம்ம போயிருக்கோம், எல்லாத்தையும் உதறிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட அப்பா ஆண்டவரே நான் உண்மைக்கிட்ட வர ஆவியானவரே என்னை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் முழுமையா ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க? ஒப்பு கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே உண்மையிடம் நான் வர வாட்சியா இருங்க ஏசப்பா. அந்த கெட்ட குமாரனை போல நம்ம எத்தனையோ பேர் ஆண்டவரை விட்டுட்டு நம்ம உதறி தள்ளிட்டு போயிருக்கலாம். ஆனாலும் அவன் அடுத்தபடியா அவன் கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றப்போ அவன் தன்னுடைய தகப்பனை தான் தேடி வந்தான். அதே போல நம்ம அநேக இடத்துல நம்ம எத்தனையோ பேர் அநேக இடத்துல வழி தவறி உடச்சி கீழே போயிருப்போம். ஆனா அப்போ நமக்கு ஞாபகம் வர ஒரே ஆள் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். நம்ம அவரை மாத்திரமே நம்ம பிடிச்சிக்கிட்டு திரும்ப அந்த கெட்ட குமாரனை போல திரும்ப நம்மளுடைய தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தகப்பன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்காரு. ஆமென். எந்த பயம் யாவும் நீங்கியதே, எதிர்காலமும் கையிலே. எந்த பயம் யாவும் நீங்கியதே, நீர
எல்லாருக்கும்? சரி, ஓகே. அடுத்தது சங்கீதம். சங்கீதம் கொடுக்குறவங்க முன்னாடி வரலாம். பவித்ரா வருவாங்க, கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாம். சங்கீதம் 7 எடுத்தாச்சா? பென்யமீனியனாகிய கூஷ்